Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் electric field due to an electric dipole at a point on the equatorial plane. Equatorial அப்படினா perpendicular அப்படின் மீனிங். ஓகேவா? Equatorial மீனிங் என்ன? Perpendicular. ஓகே, டயகிராம் வாங்க. Let us consider electric dipole. நீங்க டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. Two equal and opposite charges separated by a small distance and constitute electric dipole. கரெக்ட் தானே? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் கியூ இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் ஏ 2a. ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். ஓ என்ன அப்படின்னா இந்த டைபோலோட மிட் பாயிண்ட். இப்போ தான் கொஸ்டின் வரப்போகிறோம் பார். பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் சியை மார்க் பண்ணணும். ஓகேவா? பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் சியை மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவட்டோரியலாக மார்க் பண்ணணும், பர்பெண்டிகுலராக மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டைபோலுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் இன்றைக்கி நம்மளோட ஆராய்ச்சி. ஓகேவா? ஓகே பாருங்கள், தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் கியூ. ஓகேவா? இந்த ப்ளஸ் கியூ இந்த பாயிண்ட் சியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4/ε0 q டிவைடட் பை பிசி ஸ்கொயர். ஜென்ரலாக ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், இங்கே யூஸ் பண்ணுறோம் பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நம்ம எந்த சார்ஜ் எடுத்தோமோ அந்த சார்ஜுக்கும் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நம்ம என்ன சார்ஜ் எடுத்தோம்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அது பியில் இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட்டு சி. அப்போ இங்கே என்ன வரணும்? பிசி ஸ்கொயர் அலாங் பிசி. இப்போ இந்த அலாங் பிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம், இஃப் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் த டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவே ஃப்ரம் த சார்ஜ். கரெக்ட் தானே? நம்ம எடுத்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் த டிரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜை விட்டு அந்த பாயிண்ட் வழியாக வெளியே போகும். இங்கே பாருங்கள், கரெக்டாக சார்ஜிலிருந்து அந்த பாயிண்ட் வழியாக வெளியே போகுது. அப்போ என்ன டைரெக்ஷன்? பியிலிருந்து சி வழியாக வெளியே போகுது. ஸோ அலாங் பிசி. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிசி ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த பிசி ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்கள். டயக்ராமில் இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. கரெக்டாமா? என்ன இருக்குது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஹைப்போடெனஸாக இருக்குது. ஓகேவா? அப்போது அப்ளையிங் பிதாகரஸ் தேரம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓசி. இங்கே எவ்வளோ இருக்குது? ஓசி ஆர். ஓபி இங்கே எவ்வளோ இருக்குது? ஏ. அப்போ இங்கே என்ன வரணும்? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து இந்த பிசி ஸ்கொயரை கொண்டு வந்து இங்கே கீழே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4/ε0 q divided by r square plus a square along BC. This is equation number 1. இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜால் இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவேஷன் தான்மா. மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 q டிவைடட் பை ஏசி ஸ்கொயர் அலாங் சிஏ. இங்கே ஏன் ஏசி ஸ்கொயர் வந்தது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் ஏ, அதான் சார்ஜ். நம்ம எடுத்த பாயிண்ட் சி. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்க? ஏசி. இப்போ இங்கே என்ன வரணும்? ஏசி ஸ்கொயர். இங்கே ஏன் அலாங் சிஏ அப்படின்னா நம்ம எடுத்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். நம்ம படிச்சிருக்கோம், சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் த சார்ஜ் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போது இந்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட்லேருந்து சார்ஜை பார்த்து போகும், டுவர்ட்ஸ் த சார்ஜ் போகும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் சி. அப்போ டுவர்ட்ஸ் த சார்ஜ் என்ன வரும்? சிஏ. ஸோ அலாங் சிஏ. இங்கேயும் பாருங்கள் டயக்ராமில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம பிதாகரஸ் தேரம் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன கிடச்சிடும்? ஏசி ஸ்கொயர் கிடச்சிடும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓஏ ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி எவ்வளோ இருக்குங்க? ஆர். ஓஏ எவ்வளோ இருக்குங்க? ஏ. அப்போ இங்கேயும் என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூ கொண்டு வந்து நம்ம இங்கே கீழே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4/ε0 q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும், இங்கே அலாங் பிசி, இங்கே அலாங் சிஏ. நம்ம டைரெக்ஷன் பார்க்க தேவையில்ல, மேக்னிடியூட் மட்டும் பாருங்கள். இங்கேயும் 1/4/ε0, இங்கேயும் 1/4/ε0. இங்கேயும் q இருக்குது, இங்கேயும் q இருக்குது. இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்,
இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இ ப்ளஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார். அதாவது ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் பாயிண்ட் சி, இதுதான் பாயிண்ட் சி. பாயிண்ட் சியிலிருந்து இ ப்ளஸ் வெக்டார் இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. இதுதான் பாயிண்ட் சி. பாயிண்ட் சியிலிருந்து இ மைனஸ் வெக்டார் இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. இந்த டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்க. இங்கே பாரு, பாயிண்ட் சி, பாயிண்ட் சியிலிருந்து இ ப்ளஸ் வெக்டார் இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் சியிலிருந்து இ மைனஸ் வெக்டார் இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. இதை மட்டும் நம்ம இங்கே தனியாக எடுத்துன்னு வரோம். இங்கே பாரு, இதை மட்டும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம இங்கே தனியாக கொண்டு வரோம். ஓகே, பாருங்கள், இதுதான் பாயிண்ட் சி. பாயிண்ட் சியிலிருந்து இ ப்ளஸ் வெக்டார் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் சியிலிருந்து இ மைனஸ் வெக்டார் இந்த பக்கமாக ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இ ப்ளஸ்ஸை நான் 2 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம 11லேயே படிச்சிருக்கோம், ஹரிசாண்டல் காம்போனண்ட், வெர்டிக்கல் காம்போனண்ட், கரெக்ட் தானே? ஸோ இதுதான் வெர்டிக்கல் காம்போனண்ட். ஓகே, இது என்ன காம்போனண்ட்டு, ஹரிசாண்டல் காம்போனண்ட். அதே மாதிரி இந்த இ மைனஸையும் 2 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ண போகிறேன். இது ஹரிசாண்டல் காம்போனண்ட், இது என்னவா இருக்கும், வெர்டிக்கல் காம்போனண்ட். ஓகேவா? இப்போது எங்கே சைன் வரும், எங்கே காசு வரும், அதை நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். நம்ம படிச்சிருக்கோம் 11லேயே, டீட்டா எங்கே இருக்கோ அந்த காம்போனண்ட் பேர் என்ன வரும், காஸ். கரெக்ட் தானே? நான் உங்களுக்கு அப்படி தானே ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தேன். ஸோ டீட்டா எங்கே வருமோ அந்த காம்போனண்ட் என்னவாக இருக்கும், காஸ் சைடாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டீட்டாவை கண்டுபிடிக்க இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஆங்கிள் டீட்டா, ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னாக்கா இதுக்கு நேராக உள்ள இந்த ஆங்கிள் டீட்டாவாக இருக்கும். ஓகேவா? அப்போ இ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் தான் காசாக வரும். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் பாருங்கள், இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள் இது என்னவாக இருக்கும், டீட்டாவாக இருக்கும். ஓகேவா? அப்போ ப்ளஸோட டீட்டா இங்கே மேலே வந்தது, மைனஸோட டீட்டா இங்கே கீழே வந்திருக்கு. ஓகேவா? அப்போது 2 பேருக்குமே அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் தான் என்னவா இருக்குது, காஸ் சைடாக இருக்குது. ஓகே, இந்த டயக்ராம் பாருமா, இதை பற்றியா டீட்டா இங்கே வந்தாச்சா, இது ப்ளஸோட டீட்டா. அப்போ இது பேர் என்ன அப்படின்னா இ ப்ளஸ் காஸ் டீட்டா. இது மைனஸோட டீட்டா. அப்போ என்ன வரும் இங்கே, இ மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ இது இ ப்ளஸ் சைன் டீட்டா, இது இ மைனஸ் சைன் டீட்டா. ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும், இந்த டயக்ராமில் பாருங்கள், இ ப்ளஸ் சைன் டீட்டாவும் இ மைனஸ் சைன் டீட்டாவும் எப்படி இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ கேன்சல் டு ஈச் அதர். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று என்ன பண்ணிக்கும், கேன்சல் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து இ ப்ளஸ் காஸ் டீட்டா லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. இ மைனஸ் காஸ் டீட்டா அதுவும் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. 2 பேரும் ஒரே பக்கம் ஆக்ட் ஆனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் டீட்டா அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ் டீட்டா கேன் பி ஆடட் அலாங் மைனஸ் பி கேப். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆட் பண்ணுறோம், டைரெக்ஷனோட சேர்ந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஏன் சார் மைனஸ் பி கேப் வந்துருக்கு அப்படின்னா கவனிக்கணும், இவங்க 2 பேரும் ஒரே சைடு தான் ஆக்ட் பண்ணுறாங்க. எந்த பக்கம், லெஃப்ட் சைடு. இந்த டயக்ராம் வாங்குமா, இந்த டயக்ராமில் இங்கே பாருங்கள், இதுதான் மைனஸ் பி வெக்டார். நம்ம படிச்சிருக்கோம், பின்னா என்ன, டைபோல் மூமெண்ட். த டிரெக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும், மைனஸில். எங்கே முடியும், ப்ளஸில். அப்போ -2 ப்ளஸ்ஸாக இருந்தால் பி, அதே +2 மைனஸாக இருந்தால் மைனஸ் பி தானே. அதாவது பாருங்கள், மைனஸ்லேருந்து ப்ளஸ் போச்சுன்னா பி வெக்டார், ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்தாக்கா மைனஸ் பி வெக்டார், ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அப்போ என்ன வரீங்க, மைனஸ் பி வெக்டார். அப்போது இதுவும் லெஃப்ட் சைட், இதுவும் லெஃப்ட் சைட். அப்போது கேன் பி ஆடட் அலாங் மைனஸ் பி கேப். இங்கே ஏன் மைனஸ் பி கேப்னு வந்து புரிஞ்சுக்கினீங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது, அதனால் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பி கேப் வழியாக தான் அதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுமா, இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் டீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ் டீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ராக்கெட் வரணுமா, சரியா? நீங்கள் போட்டுங்க, இங்கே ப்ராக்கெட் வரும், அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட் வரும். ப்ராக்கெட்டுக்கு வெளியே தான் என்ன வரும், மைனஸ் பி கேப். 2 பேருக்கும் அது காமன் தானே. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், வெளியே மைனஸ் பி கேப். அடுத்து சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன் 3 என்னன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குங்க, ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குன்னா இ ப்ளஸ்ஸும்
இ மைனஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதுதான் ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷனை தான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே இ ப்ளஸ் இருக்குது, இங்கே இ மைனஸ் இருக்குது. இல்லை ரெண்டுமே இ மைனஸாக மாற்றிக்கலாம், இல்லை ரெண்டு பேரும் இ ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷன் 3 ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கோம்? ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே பார், இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா. ரெண்டையும் நான் ப்ளஸ்ஸாகவே மாற்றிக்கினேன். ஓகேவா? இங்கேயும் ப்ராக்கெட் வரணுமா? நீ நோட் பண்ணிக்கோ. இங்கே ப்ராக்கெட் வரும், அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட் வரும். இந்த மைனஸ் பிக்கப் வெளியே காமனாக இருக்குது. சரியா? ஓகே பார், இ ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா என்னென்னு மாறிடும்? 2e ப்ளஸ் காஸ் தீட்டா. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 2 மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா மைனஸ் பி கேப். ஓகேவா? இந்த மைனஸை முன்னே கொண்டு போயிடும். அப்போ என்னென்னு மாறும்? இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு -2 மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் அபவ் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1ல் இந்த இ ப்ளஸ் வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீ ரெஃபர் பண்ணுங்கள். இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு -2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல் இந்த வேல்யூ இருக்கும் 1/4/ε0 q டிவைடட் பை r² + a² கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து காஸ் தீட்டா பி கேப், காஸ் தீட்டா பி கேப். சரிங்களா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்மா. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? யார் மூலிமா அப்படின்னாக்கா டயக்ராம் மூலிமா கால்குலேட் பண்ண போகிறோம். டயக்ராம் வாங்க. டயக்ராம் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எது எடுத்தாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கிறேன், ப்ளஸ் சைடு வருது எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ளஸ் சைடு வருது எடுத்தோம் அப்படின்னாக்கா இதுதான் டீட்டா. இது டீட்டா அப்படின்னா இந்த சைடு என்னவாக இருக்கும்? ஆப்போசிட் சைடு. இந்த சைடு என்னவாக இருக்கும்? ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இது 90 டிகிரி. அப்போது இந்த சைடு என்னவாக இருக்கும்? ஹைப்போடெனஸ் சைடு. என்ன சைடுமா? ஹைப்போடெனஸ் சைடு. இந்த ரிமைனிங் என்னவாக இருக்கும்? அட்ஜசன்ட் சைடு. நீங்கள் படிச்சிருப்பீங்க காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். இங்கே அட்ஜசன்ட் எவ்வளோ இருக்குது? ஏ. அட்ஜசன்ட் எவ்வளோ இருக்குது? ஏ. ஹைப்போடெனஸ் எவ்வளோ இருக்குது? பிசி. ஓகேவா? இந்த பிசியோட வேல்யூவை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே? தோ பாருங்கள். ஓகேவா? ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு r² + a². நமக்கு இங்கே பிசி ஸ்கொயர் தேவையில்லை, பிசி மட்டும்தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ என்னென்னு மாறும்? பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r² + a². இந்த ஸ்டெப் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்? இங்கே அப்ளை பண்ணியிருப்பேன். ஓகே, இதோ இருக்குது பாருமா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓபி பை பிசி. இங்கே ஓபி என்ன அப்படின்னாக்கா அட்ஜசன்ட், அதோட வேல்யூ ஏன்னு பார்த்தோம். பிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் r² + a². இப்போது இந்த காஸ் தீட்டா வேல்யூ எடுத்துன்னு வந்து இந்த காஸ் தீட்டாக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணால் என்னென்னு மாறும்? லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு -2 × 1/4/ε0 q டிவைடட் பை r² + a², a டிவைடட் பை r² + a² த ஹோல் பவர் 1/2. அதாவது இந்த ரூட்டை பவர் 1/2ன்னு மாற்றிக்கினேன். ஓகேங்களா? பி கேப். ஏன் அப்படி மாற்றுறேன் அப்படின்னா இங்கே பவர் 1. ஓகேவா? இங்கே பவர் 1/2. ரெண்டுத்துக்குமே பேஸ் எப்படி இருக்கு? சேம். r² + a², r² + a². அப்போது பேஸு சேமாக இருந்து பவரை நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 1, இங்கே 1 + 2. அப்போ என்னென்னு மாறும்? 3/2. என்னென்னு மாறும்? 3/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுமா. ஓகே, தென் இங்கே பாரு. இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு -1/4/ε0 2 QA டிவைடட் பை r² + a² த ஹோல் பவர் 3/2. பேஸை மல்டிபிள் பண்ணால் பவர்ஸ் என்ன ஆகும்? ஆட் ஆகும்ல. அப்போ இங்கே 3/2ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இங்கே பாரு 2QA P கேப். இந்த 2QA P கேப்பை என்னென்னு எழுதலாம்? P வெக்டார் ஈக்குவல் டு 2QA P கேப். அதாவது இந்த வேல்யூக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? P வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P வெக்டார்னா என்ன? டைபோல் மொமெண்ட். கரெக்ட் படிச்சிருக்கோம், டைபோல் மொமெண்ட். சரியா? கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 4/ε0 P வெக்டார்
divided by r square plus a square the whole power 3/2. இங்கே தான் ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். a is very very small when compared to the r. r கூட கம்பேர் பண்ணும்பொழுது a ரொம்ப 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 சின்னதாக இருக்குது. அதனால் a என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ a கேன் பி நெக்லெக்டட். ஓகேவா? ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ என்னென்னு மாதிரி ஈக்குவேஷன் e total vector equal to -1 divided by 4 by epsilon naught p vector divided by r square. ஏன்னா a ஸ்கொயர் போயிடும்ல, r square the whole power 3/2. இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் e total vector equal to -1 by 4 by epsilon naught p vector divided by r cube. இதோட இந்த 5 மார்க் கொஸ்டின் முடிஞ்சிச்சுமா? ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் அவசியம் இந்த கொஸ்டினை படிச்சிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சியல் லைனையும் ஈக்குவட்டோரியல் லைனையும் ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சியல் லைனோட லாஸ்ட் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப் இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 1 divided by 4 by epsilon naught 2p divided by r cube. இங்கே வெக்டர் கூடாது. ஓகே, இங்கே வெக்டர் வராதுமா? சரியா? ஏன்னா இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது, மேக்னிடியூட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே வெக்டர் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் லைன் மாடுலஸ் ஆஃப் இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 1 by 4 by epsilon naught p divided by r cube. இங்கேயும் வெக்டர் வராது. ஏன்னா என்ன ஃபார்மில் இருக்குது, மேக்னிடியூட் ஃபார்மில் இருக்குது. முன்னே மைனஸும் வராது. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணி போகிறீங்க. முன்னே மைனஸ் வராது. ஏன்னா என்ன ஃபார்மில் இருக்குது, மேக்னிடியூட் ஃபார்மில் இருக்குது. சரியா? அப்போ அப்படியே இந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்கள். 1 by 4 by epsilon naught 1 by 4 by epsilon naught. இங்கே 2p by r cube, இங்கே p by r cube. ஓகேவா? அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆக்சியலில் 2pன்னு இருக்குது, ஈக்குவட்டோரியலில் 1pன்னு இருக்குது. அப்போது ஈக்குவட்டோரியலை 2 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறும், ஆக்சியல் எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறும். சரியா? ஸோ அப்போ நீ ஜென்ரலாக ஞாபகம் வச்சு வேண்டியது ஈக்குவட்டோரியல் மாதிரி 2 டைம்ஸ் என்னவா இருக்கும், ஆக்சியல். ஓகேங்களா? ஸோ ஈக்குவட்டோரியலை 2 டைம்ஸ் பண்ணோம்னா என்னவா மாறிடும், ஆக்சியலாக மாறிடும். ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். அடுத்து இங்கே கவனிக்கணும் ஸ்டூடெண்ட், என்ன அப்படின்னா நீங்கள் ஆக்சியல் லைனில் படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸில் வந்திருக்கும், ஈக்குவட்டோரியலில் லாஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸில் வந்திருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சியல் லைன் பொறுத்த வரைக்கும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பி வெக்டார் சைடு ஆக்ட் ஆகும். ஓகேவா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் ஆக்ட் ஆகும், பி வெக்டார் சைடு. ஆனால் ஈக்குவட்டோரியல் பொறுத்த வரைக்கும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் பி வெக்டார் சைடு ஆக்ட் ஆகும். அப்போது ஆக்சியலும் ஈக்குவட்டோரியல்லையும் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஆக்சியலில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பி வெக்டார் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஈக்குவட்டோரியலில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் பி வெக்டார் வழியே ஆக்ட் ஆகும். அப்போது அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு கன்க்ளூஷன். அடுத்து இங்கே பாருமா, டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆக்சியல் லைன் ஆர் ஈக்குவட்டோரியல் லைன், நோ ப்ராப்ளம். என்ன வரும், இ டோட்டல் ப்ரொபோஷனல் 1 divided by ஆர் கியூப். ஏன்னா ஆக்சியல்லையும் கீழே ஆர் கியூப் தான் வந்திருக்கும், ஈக்குவட்டோரியல்லையும் கீழே ஆர் கியூப் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம கீழே ஆர் கியூப் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? ஒரு 5-6 வீடியோக்கு முன்னே பார்த்துருப்போம் பாயிண்ட் சார்ஜில். ஓகேவா? இ ஈக்குவல் டு 1 by 4 by epsilon naught q divided by r ஸ்கொயர். இங்கே 1 by 4 by epsilon naught q எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்னென்னு மாறும், இ ப்ரொபோஷனல் 1 by r ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இங்கே 1 by r கியூப், இங்கே 1 by r ஸ்கொயர். அப்போது பாயிண்ட் சார்ஜ் தூரம் போக 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 டிஸ்டன்ஸ். ஓகேவா? பாயிண்ட் சார்ஜை விட்டு டிஸ்டன்ஸ் தூரம் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், மெதுவாக குறையும். இங்கே டைபோலில் நம்ம டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பட் வேகமாக குறையும். காரணம் என்ன அப்படின்னாக்கா இங்கே பவர் க்யூப்பில் இருக்குது, இங்கே பவர் ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? அப்போது பாயிண்ட் சார்ஜிலிருந்து நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு மெதுவாக டிக்ரீஸ் ஆகும். அதே டைபோலில் இருந்து நம்ம டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு வேகமாக என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போது இங்கே விட இங்கே தான் சீக்கிரமாக என்ன வந்துடும், 0 வந்துடும். ஓகேவா? ஏன்னா இது மெதுவாக போகும், இங்கே மெதுவாக குறையும், இங்கே வேகமாக குறையும். அப்போ இங்கே தான் 0 ஃபாஸ்ட்டாக வரும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் கோஸ் டு 0 faster than the electric field due to a point charge. பாயிண்ட் சார்ஜை விட டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சீக்கிரமாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். காரணம் இங்கே டிஸ்டன்ஸ் ஆர் கியூபு, இங்கே டிஸ்டன்ஸு ஆர் ஸ்கொயரில் இருக்குது. ஓகேவா? இது ஒரு கன்க்ளூஷன். லாஸ்ட் ஒன் பாருமா. ஓகேவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், இது என்ன ஈக்குவேஷன் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஆக்சியல் லைன்.
என்ன ஈக்குவேஷன்? ஈக்குவேட்டோரியல் லைன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணியிருப்போம். என்ன கண்டிஷன்? ஏ இஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர் டு தி ஆர். ஞாபகம் இருக்கா? அதுதான். ஸோ ஆக்சியல் லைன் ஈக்குவேஷனும் சரி, ஈக்குவேட்டோரியல் லைன் ஈக்குவேஷனும் சரி ஆர் வேலிட் ஒன்லி அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ். இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணால் மட்டுமே இந்த ஈக்குவேஷன் வேலிட் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா நம்ம அந்த ரெண்டு 5 மார்க் கொஸ்டின்லையும் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வேலிட் ஆகும். ஸோ இதுதான் லாஸ்ட் கன்க்ளூஷன். இதெல்லாம் நீ எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா எழுத தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஈக்குவேட்டோரியல் லைன் ஈக்குவேஷனோட முடிச்சா போதும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக, ஓகேவா? ஆக்சியல் எப்படி இருக்கும், ஈக்குவேட்டோரியல் எப்படி இருக்கும், சரியா? ஜஸ்ட் ஒரு 4 கன்க்ளூஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன கன்க்ளூஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா? ஸோ ஈக்குவேட்டோரியல் லைனை 2 டைம்ஸ் பண்ணோம்னாக்கா ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியல் லைன் பி வெக்டர் வழியாக ஆக்ட் ஆகும், ஈக்குவேட்டோரியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் பி வெக்டர் வழியாக ஆக்ட் ஆகும். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜை விட டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக 0 ஆகும், ஓகேவா? லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டுமே வேலிட், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிடணும், ஓகேங்களா? தேங்க்யூ.